அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு சால்வ். இன்றைக்கி நம்ம 2x2 ரூபிக்ஸ் கியூபை எப்படி சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கியூப் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இந்த கியூபில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 லேயர்ஸ், அதாவது இது ஃபஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சால்விங் தி ஃபஸ்ட் லேயர், அதாவது ஒரு லேயரை நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண போகிறோம். இந்த கியூபில் மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பீசஸ் இருக்கும். அது 8 பீசஸ்னு சொல்லலாம், இல்லை கார்னர்ஸ்னு சொல்லலாம். ஒரு பீஸில் மொத்தம் 3 கலர் இருக்கும். இல்லை நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்கணும்னா ஒரு ஒயிட் கார்னர், அதாவது ஒயிட் பீஸ் பார்க்கணும். அதாவது அது எது ஒயிட் கார்னர் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா, ஒரு பீஸில் மொத்தம் 3 கலர் இருக்கும். அதில் ஒரு கலர் ஒயிட்டாக இருந்தால் போதும், அதான் வந்து ஒயிட் கார்னர். ஸோ இப்போ மொத்தம் 4 ஒயிட் கார்னர் இருக்கும். இது ஒன்று, அப்புறம் இது 2. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஒயிட் கார்னரை சூஸ் பண்ணி அதில் ஒயிட் வந்து பாட்டம் சைடை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கியூப் ரொட்டேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை சூஸ் பண்ணுறேன்னா இந்த கியூப் அப்படியே 180 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணால் எனக்கு ஒயிட் பாட்டம் ஃபேஸ் பண்ண மாதிரி ஆகிடும். அதே இன்கேஸ் நான் வந்து இதை சூஸ் பண்ணேன்னா ஒரு 45 டிகிரிஸ்க்கு ஒரு 90 டிகிரிஸ்க்கு ரொட்டேட் பண்ணால் எனக்கு போதும், எனக்கு வந்து இந்த ஒயிட் வந்து பாட்டம் ஃபேஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் எந்த பீஸை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த பீஸ் சூஸ் பண்ணி அதில் ஒயிட் வந்து பாட்டம் ஃபேஸ் பண்ண மாதிரி வர வச்சுட்டேன். ஸோ இதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சால்வ் பீஸ். ஏன் இது ஃபஸ்ட்டு சால்வ் பீஸ் சொல்கிறேன்னா, இந்த ஃபஸ்ட் லேயர் நம்ம சால்வ் பண்ண போகிறோம், அதில் ஒரு பீஸ் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இந்த 3 பீஸை தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ அந்த பேலன்ஸ் இருக்க 3 பீஸஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னா, இப்போ இந்த டாப் லேயரில் ஏதாவது ஒயிட் பீசஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்த்தா நம்மளுக்கு 2 ஒயிட் பீசஸ் இருக்குது. ஸோ இந்த பாட்டமில் இருக்க நம்ம சால்வ் பண்ணியிருக்க இந்த ஒயிட் பீஸும் இங்கே மேலே இருக்க ஒயிட் பீசஸில் இருக்க கலர்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதாவது இங்கே ரெட் ப்ளூ இருக்குது, இங்கே க்ரீன் ஆரஞ்சு இருக்குது. இந்த 2 பீசஸ்க்கும் ஏதாவது காமனாக கலர் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இந்த ஒயிட்டை விட்டுருங்க, ஒயிட் இல்லாமல் இருக்க கலர் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ அதே இதில் இந்த பீஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து காமனாக இருக்க கலர் ரெட். ஏன்னா வந்து இங்கே ரெட் ப்ளூ இருக்குது, இங்கே ரெட் க்ரீன் இருக்குது. ஸோ காமனாக இருக்க கலர் வந்து பார்த்தா ரெட். ஸோ இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு எங்கே சால்வ் ஆகணும்னா இங்கே சால்வ் ஆகணும். ஸோ எந்த இடத்துல அந்த பீஸ் சால்வ் ஆகணுமோ அதுக்கு அப்படியே மேலே இருக்க பொசிஷனில் அந்த பீஸ் எடுத்துகிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து இங்கே வரணும். ஸோ இதுக்கு மேலே பொசிஷனில் இந்த பீஸை வைக்கிறேன், அப்போ தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 4 மூவ்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். நான் இங்கே மேலே வந்து அப்படியே இந்த நோட்டேஷன்ஸோடு உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு தடவை நான் பண்ணதுக்கே எனக்கு சால்வ் ஆயிடுச்சு. அடுத்து மேலே வேறு ஏதாவது ஒயிட் பீஸ் இருக்கான்னு பாருங்கள். இப்போ இது இருக்குது, இல்லை என்ன இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு ஆரஞ்சு க்ரீன் இருக்குது. ஆரஞ்சு க்ரீன் எங்கே இருக்குன்னு பார்த்தா இங்கே ரெட் ப்ளூ தான் இருக்குது. ஸோ காமனாக எதுவும் இல்லை. ஸோ நம்மளால் இங்கே சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதே இந்த பீஸில் பார்த்தா நம்மளுக்கு காமனாக க்ரீன் கலர் இருக்குது. ஸோ இந்த பீஸ் வந்து இங்கே சால்வ் ஆகணும். ஸோ இங்கே சால்வ் ஆகிறனால நான் டாப் பொசிஷனில் வைக்கணும் இந்த பீஸை. ஸோ நான் 2 தடவை ரொட்டேட் பண்ணி அது இங்கே வர வச்சுட்டேன். ஸோ அந்த 4 மூவ்ஸை நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், எனக்கு சால்வ் ஆகலை. திருப்பி நான் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், சால்வ் ஆகலை. திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன், சால்வ் ஆகலை. திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், சால்வ் ஆகலை. இப்போ பண்ண சால்வ் ஆயிடுச்சு. ஸோ கடைசி பீஸ் வந்து இது தான். இது எங்கே வரணும்னா இங்கே, ஏன்னா பேலன்ஸ் போது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இங்கே தான் வரணும். ஸோ நான் அந்த பீஸ் இங்கே வர வச்சுட்டு அந்த 4 மூவ்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன், சால்வ் ஆகலை. இப்போ நம்மளுக்கு சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா, இந்த 4 சால்வ்டு ஒயிட் கார்னர்ஸில் ஏதாவது ஒரு ஒயிட் கார்னர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சூஸ் பண்ணுறேன்னா, ஒயிட்டை தவிர்த்து வேறு என்ன 2 கலர் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கே என்ன கலர் இருக்குன்னு பார்த்தா ரெட் அண்ட் ப்ளூ இருக்குது. ஸோ இங்கே மேலே இருக்க எல்லா கார்னர்ஸில் எதில் ரெட் அண்ட் ப்ளூ இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்த்தா நம்மளுக்கு இந்த பீஸில் இருக்குது. ஸோ அந்த பீஸ் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு அப்படியே மேலே இருக்க இடத்துல வைக்கணும். ஸோ இந்த பீஸ் நான் சூஸ் பண்ணுறேன். இதில் என்ன கலர் இருக்குன்னா ரெட் ப்ளூ இருக்குது. ஸோ அந்த கலர் உள்ள எல்லோ கார்னரை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே வைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இதோட கரெக்ட் பொசிஷன். ஏன்னா இதை அப்படியே ரொட்டேட் பண்ணால் இங்கே சால்வ் ஆகிடும். ஸோ இதோட கரெக்ட் பொசிஷனில் நான் வைக்கிறேன். ஸோ ஒரு பீஸை நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சு. மீதி இருக்க 3 பீஸில் அந்த மாதிரி ஏதாவது கரெக்டான பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக இல்லை. ஏன்னா இங்கே வந்து ரெட் க்ரீன் இருக்குது, ஆனால் இங்கே வந்து ஆரஞ்சு க்ரீன் இருக்குது. ஸோ இது தப்பாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தா ஆரஞ்சு க்ரீன், ஆனால் இங்கே ப்ளூ ஆரஞ்சு இருக்குது. இதுவும் தப்பு. ஸோ இதில் ப்ளூ ஆரஞ்சு இருக்குது, இதில் ரெட் க்ரீன் இருக்குது. ஸோ இதுவும் தப்பு. ஸோ நமக்கு கரெக்டாக இருக்க ஒரே ஒரு பீஸ் இது மட்டும் தான். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து 2 பீஸ் கரெக்டான பொசிஷனில் இருக்கலாம், இல்லைனா ஒரே ஒரு பீஸ் மட்டும் கரெக்டான பொசிஷனில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் எந்த 2 பீஸோ இல்லை ஒரு பீஸோ எந்த பீஸ் கரெக்டாக இருக்கோ அதை உங்களோட லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இந்த 8 மூவ்ஸை ரிப்பீட் பண்ணுங்கள். அதாவது இந்த 8 மூவ்ஸை பண்ணதுக்கப்புறம் திருப்பி எல்லா பீஸும் செக் பண்ணுங்கள், அதோட கரெக்ட் பொசிஷனில் வந்துருக்கான்னு பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தா எனக்கு வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஏன்னா இங்கே ரெட் க்ரீன் இருக்குது, இங்கேயும் ரெட் க்ரீன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா ஆரஞ்சு க்ரீன் இருக்குது, இங்கேயும் ஆரஞ்சு க்ரீன் இருக்குது. இங்கே ஆரஞ்சு ப்ளூ இருக்குது, இங்கே ஆரஞ்சு ப்ளூ இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அதோட கரெக்ட் பொசிஷனில் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் நான் 2-3 தடவை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த 8 மூவ்ஸை, இல்லைனா ஒரு தடவை 2 தடவையிலே உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும். ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்ட் பொசிஷனில் இல்லாமல் இந்த எல்லோ அந்த பீஸே சால்வ் ஆகிருக்கும். அதாவது இந்த எல்லோவே வந்து உங்களுக்கு டாப்பை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அது ஒரு கேஸை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அதோட கரெக்ட் பொசிஷன் வந்து என்ன பண்ணுங்கன்னா, மொத்த கியூபுமே அப்படியே ரொட்டேட் பண்ணி எந்த பீஸ் சால்வ் ஆகணுமோ அதை ரைட் சைட் பாட்டம் வச்சுக்கோங்க. பாட்டம் வச்சுட்டு நான் ஃபஸ்ட் லேயர் சால்வ் பண்ணும்போது சொன்னல அந்த 4 மூவ்ஸை ரிப்பீட் பண்ணுங்கள். அதாவது மேலே ரைட் சைட் மேலே, இங்கே இந்த சைடு, ரைட் சைட் கீழே, இந்த சைடு, அந்த 4 மூவ்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள் எல்லோ பாட்டம் ஃபேஸ் பண்ணுற வரைக்கும். இப்போ எனக்கு இது சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த பீஸ் நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். கியூபை ரொட்டேட் பண்ணக்கூடாது, பாட்டம் லேயர் தான் ரொட்டேட் பண்ணணும். கியூப் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பாயிடும். ஸோ எப்போவுமே வந்து எது சால்வ் ஆகணுமோ அதை ரைட் சைட் பாட்டமில் வச்சுக்கோங்க. அதுதான் எப்போவுமே பண்ணணும்.
அந்த 4 மூவ்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு தடவை பண்ணுறேன் சால்வ் ஆகல, 2 தடவை பண்ணுறேன் சால்வ் ஆகல, 3 தடவை பண்ணுறேன் சால்வ் ஆகல, 4 தடவை பண்ணுறேன் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தா நம்மளுக்கு வந்து 2 பீஸ் தான் சால்வ் ஆயிருக்கு, இன்னும் 2 பீஸ் சால்வ் ஆகல. ஸோ திருப்பி அதே ரிப்பீட் பண்ணலாம். இதை இங்கே பாட்டம் ரைட் சைடில் வச்சுட்டு அதை 4 மூவ்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன் சால்வ் ஆகல, 4 மூவ்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பீஸ் சால்வ் ஆகணும், அதை ரைட் சைட் பாட்டம் எடுத்துகிட்டு வரேன், அதை 4 மூவ்ஸ் பண்ணுறேன் சால்வ் ஆகல, திருப்பி பண்ணுறேன் சால்வ் ஆகல, திருப்பி பண்ணுறேன் சால்வ் ஆகல, இப்போ சால்வ் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2x2 ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம டைம் டு சால்வ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்துருங்க. நன்றி.